நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும். அந்த படத்துல தான் வரும். என்னது சிவாஜி செத்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி சமக்கிர சிக்ஷா அபியான் வாய்க்குள்ளே வரமாட்டேங்க. அந்த திட்டத்தின் கீழே நமக்கு வழங்கப்பட வேண்டிய அந்த 2000 சம்திங் நிதியை வழங்கவில்லை என்பதற்காக தொடர்ச்சியாக தமிழ்நாடு வந்து போராடி கொண்டே இருக்கிறது. நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து விட்டது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. அடுத்த கல்வியாண்டு நிதியே வந்து அறிவித்த பிறகு இப்போ வந்து அதுக்கான கண்டனத்தை ஓபிஎஸ் தெரிவித்துக்கிறார். நீங்கள் எப்படி எங்கள் நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம நிதி கொடுக்காம இருக்கலாம், ஐயோ பொறுத்து கொண்டு இருக்க முடியவில்லையே அப்படின்னு இருக்காரு. ஐயா சொல்கிற கொஞ்சம் இறக்குங்க. இதெல்லாம் நடந்து பல ஆண்டுகளாக இருக்குது. அதற்கான கடுமையான எதிர்ப்புகள் திமுக கண்டன ஆர்ப்பாட்டமே நடத்தி முடித்து விட்டார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்னைக்கு இவர் பண்ணுகிறாருன்னா பப்பரப்பான தெரிகிறது வந்து உங்களை கலட்டி விட்டார்கள் பாஜகவில் இருந்து. முற்றிலுமாக வந்து இவர் வந்து ஒரு செல்லாத காசு அப்படின்னு சொல்லி டம்மி பீஸு செல்லாத காசு என்று முடிவெடுத்து விட்டதனால் இப்போ வந்து கலட்டி விட்டார்கள்ங்கிறனால இப்போ அந்த மறுபடியும் அந்த தர்ம யுத்தத்தை மோடிக்கு எதிராக இப்போது அந்த தர்ம யுத்தத்தை ஓபிஎஸ் தொடங்கி இருக்கிறார். எப்படியாவது வந்து விஜய் கூட போயிடலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் அவர் இருக்கார்.